ஒன்ஸ் நம்ம இந்த குவாண்டம் சயின்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னா எல்லாமே எனர்ஜி ஃபீல்ட்ஸ், சக்தி மையங்கள். அப்போ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் அந்த சப் அட்டாமிக் அணு அளவில் ரொம்ப கம்மியாக போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சக்தி மையமாக தான் இருக்கும். இதுதான் குவாண்டம் சயின்ஸ். ஸோ பூமியில் எல்லா பொருளுக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு விதமான எனர்ஜின்றது இருக்குது. பூமி சக்தி மையங்களால் உருவானது. அதுலேயும் குறிப்பாக இந்த கோவிலோ மாஸ்கோ இல்லை சர்ச்சோ இதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணோன்னா அந்த யூனிவர்ஸ்லேருந்து வர அந்த சக்தியை உள்வாங்கி அதை உள்வாங்கும் வகையில் அமைஞ்சிருக்கும் அதோட கட்டமைப்பு. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. அதில் இந்த யோக மார்க்கம் தான் பெரும்பாலான ஞானியர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் பின்பற்றக்கூடியது. யோக மார்க்கத்தில் நம்ம உடம்பு தான் கோவில், அதுக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்ம சக்தி தான் தெய்வம். அந்த தெய்வத்தை உணரக்கூடிய ஒரே வழி மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துறது. இப்போ இந்த மந்திரம், எந்திரம் இதுக்கெல்லாம் பவர் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக இருக்குது. எந்த சித்தர் பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை இஸ்லாம், கிறிஸ்தவ நபிகள் பாடின பாட்டோ, இல்லை பிரேயர்ஸோ, ஹைம்ஸோ, இவங்கெல்லாம் வெவ்வேறு மொழிகளில் பாடல்களோ மந்திரங்களோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. உண்மை என்னென்னா இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான சக்திகள் இருக்குது. மந்திர பீஜனங்கள் நம்ம கோவிலில் ஓதுறாங்கல்ல, ஸோ